ஹலோ மக்களே! இது வந்து மெனு ப்ரோமேக்ஸோட டெமோ வீடியோ. ஸோ மெனு ப்ரோமேக்ஸ்ன்றது உங்களோட ரெஸ்டாரண்ட்ட அடுத்த லெவலுக்கு கொண்டுன்னு போகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த வீடியோல வந்து இந்த மெனு ப்ரோமேக்ஸ உங்களோட ரெஸ்டாரண்ட்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? கஸ்டமருக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ், உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு எல்லாத்தையும் நான் வந்து ஆ பிரேக் டவுன் பண்றேன். யோசிச்சு பாருங்களேன். கஸ்டமர் வந்து உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அவரு டேபிள்ல உட்கார்றாரு. ஒரு கியூஆர் இருக்குது. அந்த கியூஆர ஸ்கேன் பண்ணோனே பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ, யூசர் வந்து லாகின் பண்ணணும். மிச்ச எல்லா சாஃப்ட்வேருமே வந்து ஃபோன் நம்பர் என்டர் பண்ணணும், சைன் இன் பண்ணணும், சைன் அப் பண்ணணும் அப்படி இப்படின்னு இருக்கும். இதுல வந்து ஜஸ்ட் Googleல லாகின் பண்ணா ஆல்ரெடி அவர் கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா, அது அது ரிலேட்டடான டேட்டாஸ் காமிக்கும். இல்லன்னா புதுசா அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயி இந்த பேஜ் காமிக்கும். ஸோ, இதில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சிம்பிளா வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 200 இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க. 220 மெனுவும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல லோட் ஆச்சு. அதுவும் இல்லாம, ஸோ ஈச் ரேட்டிங்குமே அப்படியே காமிச்சிரும். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாண்ட்விச்க்கு வந்து கிட்டத்தட்ட 21 கஸ்டமர் குடுத்துருக்காங்க. களத்தூர் மாரியம்மன் இதுதான் என்னோட அக்கவுண்ட். இப்ப தான் நான் குடுத்தேன். ஸோ திரும்பி இதில என்னால குடுக்க முடியாது. நான் வேணும்னா வேற ஒரு இதுல வந்து உங்களுக்கு ரேட்டிங் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில வந்து ரேட்டிங் வந்து லைக் ஆல்ரெடி 5 இருக்குதா? நான் 2ன்னு குடுத்து டெஸ்டிங்ன்ட்டு ஒரு ரேட்டிங் சப்மிட் பண்றேன்றப்ப, எனக்கு இந்த இடத்துல இதோட ரேட்டிங் கம்மியா இருக்கும். இத ஆவரேஜ் பண்ணி இந்த இடத்துல நாங்க எப்படி காமிப்போம். ஸோ இதே இதே தான் வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ யூசர் வந்து கேட்டகரி வைஸ் லைக் வெஜ் வேணும்னா வெஜ் மட்டும், இல்ல கில்ட் ஃப்ரீ வேணும்னா கில்ட் ஃப்ரீ மட்டும், இல்லன்னா வந்து ஸ்டார்ட்டர், சைனீஸ் அந்த மாரி வெரைட்டி ஆஃப் கேட்டகரி இருக்கும். கேட்டகரில அவங்க சர்ச் பண்ணி அதுல வந்து இது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம ஸ்டார்ட்டிங்குமே குடுத்துருக்கோம். லைக் பிரைஸ் வைஸ், நேம் வைஸ், ரேட்டிங் வைஸ் இதுல பார்த்தீங்கன்னா, ரேட்டிங் வைஸ் நம்ம குடுத்துருக்குறோம். அவைலபிலிட்டில லைக் 5 ஸ்டார் எது எது அதெல்லாம் குடுத்து இந்த மாரி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, இப்ப யூசர் வந்து ஆர்டர் பண்றாருன்னா, ஒரு 4, 5 ஐட்டம் ஆர்டர் பண்ட்டு செக் அவுட் குடுத்தாருன்னா, லைக் ஆல்ரெடி இந்த இடத்துல ப்ரீ ஃபில்டா டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இந்த இடத்துல நம்ம காமிக்கிறோம் என்னென்னலாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல கூட்டுறது, குறைக்கிறது அதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ, பிளேஸ் த ஆர்டர்ன்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், இது அட்மின். இந்த அட்மின்ல நான் வந்து ஆர்டர்ஸ் பேஜ்ல இருக்கிறேன்றப்ப, நான் பிளேஸ் பண்ண உடனே இந்த இடத்துல இங்க வந்துரும். ஸோ, இங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ, நான் வந்து ஆல் டேப்ல வந்து லைக் பிரிப்பரேஷன்னா இங்க கஸ்டமருக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிடும். அவுட் ஃபார் டெலிவரினா அதுவுமே இந்த இடத்துல வந்துரும். டெலிவர்டுனாலும் வந்துரும். இப்ப வந்து வெயிட்டிங் டைம் வந்து அப்டேட் பண்றாங்க. ஸோ, இப்ப வந்து 20 மினிட்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இது பண்றாங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டருமே காமிச்சிரும். இங்க பார்த்தீங்கன்னா, 20 மினிட்ஸ்ல இருக்குது. இந்த இடத்துலயும் 20 மினிட்ஸ்ன்னு காமிச்சிரும். ஸோ, பெய்டு ஸ்டேட்டஸுமே பெய்டு மாத்திட்டு நீங்க கம்ப்ளீட் குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயி அவங்களுக்கு ஆர்டர் குடுக்குற மாரி இதுதான் சிம்பிள் ஒரு ஃப்ளோ தான். ஸோ, அது தவிர்த்து இது வந்து ஆர்டர் ரிலேட்டட், கஸ்டமர் ரிலேட்டட் உங்களுக்கு அத தவிர்த்து அட்வான்டேஜஸா என்னென்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டேஷ்போர்ட் கிடைக்கும். டேஷ்போர்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து ஃபுல் இன்சைட்ஸ குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயருக்கு நீங்க லைக் இன்சைட்ஸ் பார்க்கலாம். இல்ல 1 மந்த்துக்கு பார்க்கலாம். லாஸ்ட் 7 டேஸ்க்கு பார்க்கலாம். இல்லன்னா இன்னைக்கு ஒரு நாள்து கூட பார்க்கலாம். ஸோ பேசிக்கலா என்னன்னா இதோட அட்வான்டேஜஸ் வந்து எவ்வளோ ரெவென்யூ இந்த 1 இயர்ல பண்ணியிருக்கிறாங்க. லைக் எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்குது, எவ்வளோ கம்மியா இருக்குது, எத்தன ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது டெஸ்டிங்ன்றதுனால சாம்பிள் டேட்டா நான் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். ஸோ டாப் செல்லிங் ஐட்டம்ஸ் எது, அதுக்கப்புறமா டாப் ரெவென்யூ கான்ட்ரிபியூட்டர்ஸ் எது, அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ சேல்ஸ் பெர்சன்டேஜ் வைஸா எவ்வளோ வருது, அந்த மாரி எல்லாமே இன் டெப்த்தா வந்து ஒரு கிளியர் கட்டான டேட்டாஸ் நான் ஷோ பண்ணியிருக்கேன் இதுல. அதுவும் இல்லாம பீக் வாக்கின் டைம்ஸ் எந்த டைம்ஸ்லலாம் கஸ்டமர்ஸ் அதிகமா இருப்பாங்க, அந்த ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிற மாரி குடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து டெய்லி கடந்த ஒரு வாரத்துல எவ்வளோ ஆர்டர்ஸ் மேக் ஆச்சு, அந்த இதுன்ட்டு எல்லாமே வந்து ஒரு கிளியர் கட்டான இந்த டேஷ்போர்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிசினஸோட இன்சைட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். அதுவும் இல்லாம நீங்க இன்கிரீடியன்ட்ஸ்ல ஏதாச்சும் போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அதோட லைக் ரிமைண்டர்ஸ் த்ரெஷ்ஹோல்டு மீட் பண்ணுச்சுன்னா, நம்ம சொல்லிருவோம். இந்த இடத்துல நீங்க இதெல்லாம் வாங்கி வைக்கணுன்ற மாரி சொல்லிருவோம். ஸோ அலர்ஜி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேகில அலர்ஜி நான் குடுத்து வச்சிருப்பேன். ஸோ நீங்க இது குடுக்கணும்னு அவசியம் இல்ல. மேண்டேட்டரி கிடையாது. நீங்க எதுவுமே இல்லாம கூட குடுக்கலாம். அதனால நோ இஷ்யூஸ். இது ஒரு ஆப்ஷனல் டேட்டா தான். ஸோ கேட்டகரி நீங்க புதுசா ஏதாச்சும் பை ஒன் கெட் ஒன் ஆர்டர்ஸ் அந்த மாரி ஏதாச்சும் போடுறீங்கன்ற பட்சத்தில, நீங்க அத வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து டிஸ்ப்ளே ஆகும்.
ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபுட்டோட பிரைஸ் நீங்க ஏத்தப் போறீங்க. பிளெயின் மேகியோட பிரைஸ வந்து நீங்க ஜஸ்ட் லைக் ஒரு 120க்கு மாத்துறீங்கன்னு வச்சுக்கங்களேன். 120 20ன்னு வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணனா போதும். எனக்கு பிளெயின் மேகியோட பிரைஸ் வந்து 120ன்னு மாறியிருக்கும். இங்க பார்த்தீங்களா? 120ன்னு மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி 99 காமிச்சிருந்துச்சு. இப்ப 120ன்னு காமிக்க போது. ஸோ பேசிக்கா இதுதான் இது. இப்ப நீங்க இந்த அலர்ஜிலாம் வேணாம், நான் அதெல்லாம் எதுவுமே காமிக்க போறதில்ல அப்படின்ற பட்சத்துல, பிளெயின் மேகில நான் இப்ப இந்த இன்கிரீடியன்ட்ஸ் லைக் இந்த அலர்ஜிலாம் எனக்கு வேணாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம எடுத்து விட்டுட்டு, சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல திரும்பி வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அலர்ஜி இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இருக்காது. அதே போல இது வெஜிடேரியனா இல்ல கில்ட் ஃப்ரீயா அவைலபிலிட்டி இது 3மே வந்து இதுவும், அதுக்கப்புறமா கேட்டகரில நீங்க எந்த கேட்டகரில போடப் போறீங்களோ, அந்த கேட்டகரிய நீங்க இங்க போட்டு வச்சிருக்கலாம். இது மெயின் கேட்டகரி. இது வந்து சப் கேட்டகரி. மெயின் கேட்டகரி கண்டிப்பா குடுக்கணும். மெயின் கேட்டகரில என்ன குடுத்திருக்கீங்களோ, அது ஆட்டோமேட்டிக்கா இந்த சப் கேட்டகரில வந்து ஃபில் ஆயிடும். ஸோ ஸ்பைஸ் லெவலு, அதுக்கப்புறமா எவ்வளோ கேலரி, அதுக்கப்புறமா டிஸ்ப்ளே ஆர்டர் இது 2த்தையும் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, குடுத்துட்டு சேவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கேத்த மாரி அங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ இது வந்து ஃபுட் ஐட்டம் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்றது. இது கேஷ் ஃப்ளோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம்பளம் ஏதாச்சும் குடுக்குறீங்க, இல்லன்னா எக்ஸ்டர்னலா ஏதாச்சும் இன்கம் வந்துச்சு, அந்த மாரி இதுவெல்லாம் வந்து இதில நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். பேசிக்கலா ஒரு லெட்ஜர் புக் மாரி உங்க ஹோட்டலுக்கு. இதுவுமே இதிலயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம ஏதாச்சு புதுசா ஒரு சேர் வேணும், இல்லன்னா இப்போ பழைய சேர வந்து இன்ஆக்டிவ் பண்றீங்க, அது இதுன்னா, இந்த இடத்துல போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல ஆர்டர் பண்ணும்போது அந்த சேர் காமிக்காது. ஸோ லைக் ஆட் டிரான்சாக்ஷன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இதில காமிச்சிரும். டொமேட்டோ லைக் இதில வந்து ஸ்டாக் அவுட்னா நம்ப யூஸ் பண்ணதாவும், அட்ஜஸ்ட்மென்ட்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவுட்னா இப்ப 5 கிலோன்னு போட்டோம்னா, டோட்டல் யூனிட்லருந்து 5 கிலோ மைனஸ் ஆயி வரும். அட்ஜஸ்ட்மென்ட்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க 2 கிலோன்னு பார்த்தீங்கன்னா, பழசு 10 கிலோன்னு இருந்தாலும், உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆவறது 2 கிலோ ஆகும். வேஸ்ட்ன்னா, நீங்க வேஸ்ட்ட ட்ராக் பண்றதுக்காக சேவ் பண்றதா இருக்கும். லைக் ஒரு சிலதெல்லாம் அழுகி போயிருக்கும். அதுக்காக இந்த வேஸ்ட்ட நம்ம குடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ப குவான்டிட்டி, அதோட பிரைஸ் அது இது எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்வென்டரி ட்ராக்கிங்காக. ஸோ யூசர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எத்தன யூசர் ஆக்டிவா இருக்கிறாங்க, எத்தன யூசர் இன்ஆக்டிவா இருக்கிறாங்க, எத்தன அட்மின் இருக்கிறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கடையில ஒரு வந்து சர்வன்ட் புதுசா ஆட் ஆயிருக்கிறாருன்னா, நம்ம அந்த இடத்துல அ அவர வந்து குக்கா போடலாம், இல்லன்னா சர்வன்ட்டா போடலாம், இல்ல கேஷியரா போடலாம், இல்ல அட்மினா போடலாம். சப்போஸ் இருக்கிற அட்மினோ, இல்ல குக்கோ அவங்க வந்து வேலைய விட்டு போயிட்டாங்கன்னா, அவங்கள திரும்பி யூசரா மாத்தி விட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து இந்த யூசர் மேனேஜ்மென்ட்டோட இதுவு. ப்ரொமோஷனல் இப்ப வந்து நீங்க மெயில் ஏதாச்சும் பல்க்கா ஆஃபர்ஸ்லாம் சென்ட் பண்ணணும்னா, நம்ம இந்த அப்ளிகேஷன்லேருந்தே இருக்கிற எல்லா யூசர்ஸ்க்குமே நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற 21 யூசர்ஸ்க்கும் சென்ட் பண்ணணும்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுவோம். இல்லன்னா இந்த இடத்துல நம்ம பேர மட்டும் காமிப்போம். நாங்க கொஞ்சம் கொஞ்சம் நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து ஃபில்டர் ஆப்ஷன்லாம் கொண்டு வந்துர்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோஸ் பேச ஆரம்பிக்கும்போது, இங்க காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த அபோட் செக்ஷன். ஸோ பேசிக்கலா இந்த பேஜ்ல நீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா, எங்ககிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது. இந்த பேஜ்ல நாங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அப்டேட்ல நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இப்ப என் ஃபோன் நம்பர வந்து நான் இந்த இடத்துல லைக் உங்களுக்கு காமிச்சர்றேன். பழசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 7010747878ன்னு இருக்கு. நான் இத வந்து 7070 லைக் லாஸ்ட் 3 டிஜிட்டும் 4444ன்னு வச்சுடுறேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கும். இதே மாரி நீங்க ஒண்ணுமே எங்கிட்ட வந்து சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க இந்த இடத்துல இருந்தே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து இதுதான் வந்து அவுட்கம்ன்னு. ஸோ இந்த பேஜ் இன்னும் ஏதாச்சும் அடிஷனல் டவுட் இருந்துச்சுன்னா, இந்த 7010747878 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, இன் டெப்த்தா நாங்க உங்க எல்லாருக்கும் செட்டப் பண்ணி சூப்பரா பண்ணி குடுத்துருவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a நைஸ் டே அண்ட் மேக் அவர் ரெஸ்டாரண்ட் ப்ராஃபிட்டபிள்.